இது வந்து எந்த மார்ஷல் ஆர்ட்ஸுக்கும் பேஸ் போகல. நம்ம வந்து இது வருது அப்படின்னா சரியா, அதை ஒரு இனத்தையை உள்ள எடுக்கிறான் ஒரு காவடியா. சரியா, ஓகேவா? கரெக்டாக ஒரு ஊசி மாதிரி இப்படி கொண்டு வந்து இது பண்ணிட்டு இதே வழி நல்ல ஒரு பெண்டிங்கும் இருக்கும். கை இந்த வயதில் வச்சுருக்கணும், ஊறாமல் வெட்டாங்க மார்ஷல் இது மாதிரி. இதுதான் மெக்கானிக்ஸ் ஆஃப் பஞ்சஸ். இது போக இங்கே இருக்கிறது மெக்கானிக்ஸ் ஆஃப் பஞ்சஸ்னால் இதை வந்து அதை பஞ்ச் பேரல் டைப் பண்ணி இது வந்து பயங்கர எக்ஸ்க்ளூசிவிட்டியான பெயின். ஓகே, ஸோ எதுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு பாரு. அது ஆர்பிட்ரரி கால்குலேஷன், சும்மா ஒரு குத்து மதிப்பா. இது போக இன்னொரு பஞ்சு இதுதான். சரியா, கொடுத்தோம்னா கரெக்டாக கொடுக்கணும். இதே வலிக்க கை உள்ள போகாமல். இது போக இன்னொரு பஞ்சு இதுதான். சரியா, கொடுத்தோம்னா கரெக்டாக கொடுக்கணும். இதே வலிக்க கை உள்ள போகாமல் இதேன்றது மார்ஷல் ஆர்ட்ஸ் பொறுத்து மாறும். ரைட்டா, இருக்கும்போது இங்கேருந்து இப்படி மேலே போகும். இதை வந்து அந்த பஞ்ச் பேரல் ட்ரை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ எதுக்கு அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு பாரு. அது ஆர்பிட்ரரி கால்குலேஷன், சும்மா ஒரு குத்து மதிப்பா. ஸ்மூத்து ரைட்டா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இது கீழே போகும் தலை கீழே ரைட்டா. இன்னொன்று அது ஆங்குலர் மொமெண்டம் கூட எப்படி கை இருக்குல்ல, இங்கே இருக்கும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம். கை இங்கே இருக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இருக்கும், தெரியுதா? இங்கே இருக்குல்ல, நல்லா செஞ்சுன்னா கரெக்டாக செஞ்சுன்னா வரும். அப்போ கரெக்டான ப்ரோ எது இதுக்கு ரெண்டு காலம் இப்படி இருக்கணும், ஒரு காலம் மடங்கணும். அப்படின்னா இருக்கா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் தலைக்கு. அதான் கிடையாது. ஓகேவா? இதை விட முக்கியம் இடுப்பு தான். இந்த இடுப்பை வச்சுக்கிட்டு சண்டை போட முடியாது. ரைட்டா, ஸோ கொஞ்சம் எக்ஸசைஸ் வேணும். ஓகேவா? இடுப்பு திரும்பணும். ஓகேவா? ஒரு ஜாவலின் த்ரோவே பண்ணுறீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்று பண்ண முடியாது, இது பண்ணுறீங்கனாலும் பண்ண முடியாது. ஸோ இது இடுப்பு இப்படி திரும்பணும் நல்லா. அப்போ இங்கே நல்ல ஒரு இது இருக்கணும். சரியா?
இந்த இடம் தான் அதிகமாக பிடிக்கும். சரியா? சுண்டு விரல்னு அசால்ட்டாக நினைக்காது. இதுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ரைட்டா? இது பண்ணும்போது ரத்தக்கட்டை இருக்கும். சரியா? இதுதான் வந்து பேசிக் ஆஃப் பஞ்சஸ். பட் அதை விட முக்கியம், சும்மா இப்படி தட்டுனாலே இந்த இடத்துக்கு பவர் இருக்கும். அதான் அந்த ராயம் படத்தில் காட்டுறாங்களே, இங்கே ஒரு கிளாம்ப் வச்சு இப்படி விடுறான், உள்வரின் மாதிரி. சரியா? ஸோ எக்ஸசைஸ் முக்கியம். எக்ஸசைஸ் இல்லாமல் சண்டை போட முடியாது. வார்மப்பும் முக்கியம். சரியா? அண்ட் கிரேட் முரளி ப்ளோ. ஒரு நாளைக்கு வரும்போது ஒரு சண்டை அதில் கற்றுக்கிட்டு சண்டை போட போட ப்ரொஃபவுண்ட் ஆகும். சரியா? இது கொடுக்கணுமா? இது கொடுக்குறது இதுதான் பிரச்சனை. ஆனால் சண்டை எப்படி முடிக்கலாம்? சிம்பிள். ரைட்டா? இது கொடுக்கும்போது வரமா, இது ஒரு நல்ல ப்ளோ. சரியா? இதோட எஃபெக்டிவ்னஸை பார்ப்பேன். ரைட்டா? இது ஒரு நல்ல பொருள். இந்த இடத்துல இந்த பிளட்டு வெயிட் ஏறப்படும். அப்போ எப்படி நல்லா பிடிச்சிட்டு குக் பண்ணி இது கரெக்டாக போகும். ஏன் நல்ல பொருள் இல்லை அப்படின்னா ஏன் பிடிச்சி. ஓகேவா? பெஸ்ட் ப்ளோ முள்ளி ப்ளோ. ஓகேவா? வந்து தலைக்கு எய்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கால் ஒன்று பெண்ட் ஆகணும். சரியா? இது ப்ராக்டிஸ் இருக்கணும். ஓகேவா? கை காம்பேக்டாக இருக்கணும். ஒரு இதுக்கு அடங்காம. ரைட்டா? விரல் முன்னாடி போயிடக்கூடாது, உள்ளே போயிடக்கூடாது, உடையும். இது உடையும். சரியா? இப்போலாம் ஜாக்கி ஜானி மாதிரி ஆட்களுக்கு உள்ள ஒரு இது இருந்தாலும் இது பிஸ்டன் மாதிரி வரும். ரைட்டா? இன்னொன்று அப்படி கொடுக்கும்போது இது சட்டை பண்ணும். இதை விட பெஸ்டான பஞ்சு ஆட்கள் பவானி சுப்பிரமணியன் தண்ணியை போட்டு சவுத்தில் குத்திக்கிட்டே இருந்தால் சரியாக வருது. ரைட்டா? ஸோ பெஸ்ட்டு இப்படி கொடுக்குறது. இதில் செங்கலே உடைய எண்ணெய் உடச்சி கட்டிக்கிட்டேன். சரியா? ஓகே. ஸோ இந்த ப்ளோ ஒருத்தர் உங்களோட ஃபார்வர்டாக வராம நின்று அவங்க நின்றுட்டு இந்த காலுக்கு இந்த காலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இருக்கா? அப்படி கொடுக்குறது. ரைட்டா? இன்னும் 4-3லே அவுட்டு. இப்படி கொடுக்குறது, இப்படி கொடுக்குறது. ஸோ முக்கியமான ஃபைட் டெக்னிக்ஸ். ஓகேவா? என்ன சொன்னேன்? காடை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அதை பண்ணலாம். இப்படி வச்சு என்னதான் கை பெண்டாக இருந்தாலும் ஹூக் பண்ணி நல்லா இருந்தாலும் பெஸ்ட்டு. அப்போ என்ன செய்யணும்னா கால் 1 இன்ச் பண்ணிச்சுன்னா ரைட்டாக இருக்கும்போது காலில் இப்படி இதாகும். அப்போ அந்த லோடு வந்து இது இந்த இது. ஓகேவா? எப்படின்னா ஓகே அது கரெக்டாக வராது. அப்படின்னா இப்படி இந்த இதை மட்டும் கை மட்டும் போகுது. அப்போ மூமெண்ட்டே இல்லாமல் பண்ணியிருக்காரு பூசி. இப்போ நார்மல் பஞ்சஸ் எப்படின்னு இருக்கும். நார்மல் பஞ்சஸ் எப்படின்னா ஓகேவா? இது ரைட்டா? எப்படி? ஓகேவா? இது பயங்கர ஃபாஸ்டாக இருக்குது. ரைட்டா? இதுதான் கட்டணம். ஓகே. இன்னொன்று பஞ்சு இது. ஓகேவா? இதே தப்பு தான். சரியா? இதே தப்பு தான். ராங். இது ஸ்ட்ராங். ரைட்டா? அப்போ இது ஒன்று வேறு. இந்த ஸ்ட்ரெயிட் கட்டா இப்படி காலை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த நேரத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இன்னொன்று கொடுக்கும்போது ஏதோ ஒரு கால் வந்து என்ன மேலே போகணும். சரியா? ஓகேவா? இப்போ இது வந்து எனக்கு மூச்சு வாங்குது இந்த பஞ்சு. ஆனால் இப்படி சொன்னீங்கன்னா நாட் சேஃபாக. ரைட்டா? இது வேஸ்ட். இது தப்பு. குதிக்கக்கூடாது. குதிச்சின்னா அந்த இன்ஃபெக்ஷன் போகும். ஒரு காலில் இருந்து எனர்ஜி போகும். அதனால் ரைட்டா? ஸோ கொஞ்சம் இதாக இருக்கணும். டைமிங் இருக்குது.